Hi, hello and welcome to VJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல butterscotch cake ஓட ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு கூடவே caramel sauceம் pralinesம் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில எப்படி செய்யலாம்ங்கறதை நான் சொல்லி தர போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் எக் பீட் பண்றதுக்கு ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி எக் எப்படி பெர்ஃபெக்ட்டா பீட் பண்ணனும்ங்கறதை நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 4 முட்டை எடுத்துக்கணும். அதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த எசன்ஸு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் உள்ளது, அதனால தான் நான் 1/2 டீஸ்பூன் எடுத்தேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இப்போ 1 டீஸ்பூன் எடுக்கிறதா இருந்ததுன்னா அந்த கேக் சாப்பிடும்போது அந்த எசன்ஸோட ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக அடிச்சுட்டே இருக்கும். அதுக்கு கூட 1 கப் பவுடர் பண்ண சுகர், அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, இது இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டாண்ட் பீட்டரில் பீட் பண்ண போட்டுடலாம். நம்ம இப்போ ஹேண்ட் பீட்டரில் பண்ணோன்னா சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். பட் ஸ்டாண்ட் பீட்டரில் அப்படி கிடையாது, இதெல்லாம் சேர்த்தே நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை ஸ்டாண்ட் பீட்டரில் செட் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் போட்டு விட்டுக்கலாம். இந்த டைமில் அவன் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டு விட்டுடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அடுத்ததாக ரெடி பண்ணிப்போம். 1 கப் கேக் ஃப்ளோர் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எதுக்காக 3 தடவை சலிச்சுக்கணும், ஒரு தடவை சீவ் பண்ணி எடுத்தால் போதாதா அப்படின்னு. டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாதா இப்போ 1 கப் மாவை 3 தடவை சலிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் 1 கப்லேயே எடுத்து அதை மெஷர் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்ததாக 8 இன்ச் பேன் எடுத்துக்கோங்க, அதில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோத்தையும் கரெக்டாக செய்து முடிச்சுட்டு பார்க்கும்போது எக் நல்லா பீட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 ரொட்டேஷன் ஆன உடனே நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மிக்சிங் பவுலை ஸ்டாண்ட் மிக்சர்லேருந்து தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரை 3 பேட்சஸாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளோர் ஆட் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் ஆகாமல் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் டைம் சேவிங்ஸுக்காக நான் இந்த வீடியோவில் ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண கேக் ஃப்ளோர் லம்ஸ் எதுவுமே இல்லாமல் கிளியராக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் லம்ஸ் எல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறமா தேர்ட் பேட்ச் ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் பேட்ச் ஃப்ளோர் ஆட் பண்ணும்போது பேட் ரொம்ப திக்காயிரும். ஸோ மிக்ஸ் பண்ணால் கஷ்டமாகவே இருக்கும். இருந்தாலும் ஃபாஸ்ட்டாலாம் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அப்படின்னா ஓவர் மிக்ஸ் ஆகி கேக் நம்ம பேக் பண்ணி கிடைக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஆயிரும். லாஸ்ட்டாக 1/4 கப்பு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் சேர்த்துக்கலாம். பாலையும் நம்ம 3 பேட்சஸாகவே ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக ஃபுல்லாகவே சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. பட்டர்ஸ்காட்ச் கேக்கோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதை பேக்கிங் பேனில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வரும். இந்த டைமில் கரெக்டாக ப்ரீ ஹீட் முடிஞ்சிருக்கும். ஸோ அவனில் டெம்பரேச்சர் 160 டிகிரிக்கு 40 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணிவிட்டு பேக் பண்ண வச்சிடலாம். கேக் பேக் ஆகட்டும். அந்த டைமில் ப்ரலைன்ஸும் கேரமல் சாஸும் ரெடி பண்ணிடலாம். ப்ரலைன் செய்கிறதுக்காக கொஞ்சம் கேஷ்யூஸும் தோல் எடுத்த பீனட்ஸும் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். அப்புறமா அதே சேம் பேன்லேயே 1/4 கப்புக்கு சுகர் எடுத்துக்கலாம். சுகர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியாக ஒரு உடன் ஸ்டிக் எடுத்தால் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை நம்ம சில்வர் ஸ்பூன் எடுக்கிறதா இருந்ததுன்னா அந்த சீனி எல்லாமே அதில் ஒட்டி பிடிச்சிருக்கும், அதுலேருந்து ரிமூவ் ஆகவே செய்யாது. இப்போ சுகர் நம்ம பேனில் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அது எந்த சேஞ்சுமே தெரியாது, மெல்ட் ஆகாது.
கொஞ்சம் நேரம் தாண்டி தான் அது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனால ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. மெல்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஹை ஃப்ளேமில் போடுறாதீங்க. பொறுமையாகவே நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சுகர் மெல்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே அது வந்து கரிய ஆரம்பிச்சிடும். அந்த கலர் சேஞ்ச் தெரியும். நம்ம இந்த கேரமலைஸ் பண்ணி எடுக்கிறது இந்த கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் தான் நமக்கு கிடைக்கணும். இந்த டார்க் அதாவது இந்த பிளாக் கலர் மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அது டேஸ்ட்டு கசப்பாக மாறிடும். கேரமலைஸ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டு வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருந்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் கேப் விட்டால் கூடயுமே அது வந்து கரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஓரளவுக்கு அது மெல்ட் ஆகி வந்துருச்சு. அந்த கலரும் பாருங்கள், அந்த ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. இந்த டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட அன்சால்டட் பட்டர் தான் இருக்குது அப்படின்னா 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு அது ஃபுல்லாக மெல்ட் ஆகுற அளவுக்கு எல்லா இடத்துலையுமே அது கலந்து விட்டுடலாம். கேரமல் கூட அந்த பட்டர் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். அதையும் ஃபுல்லாகவே இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் உடனே செய்யணும். இடையில கேப் எதுவும் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டாலுமே அது அந்த கரிய ஆரம்பிச்சிடும். அந்த கேரமல் கூட நட்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீல் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படியே இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் கூலாகி கிடச்சிரும். அடுத்ததாக கேரமல் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/4 கப்பு சுகர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சுகர் மெல்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து நான் ஆல்ரெடி இந்த ப்ரலைன் சொன்னது மாதிரியே தான். ஸ்டவ்வை சிம்லேயே போட்டுக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் கேப்பே விடாதீங்க. கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருந்துக்கோங்க. ஸோ சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி அந்த கோல்டன் கலர் ஆனதுமே 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்டட் பட்டர் சேர்த்துக்கணும். சால்டட் பட்டர் இல்லைன்னா கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பட்டர் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 1/4 கப்புக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக அதுவும் சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீம் இதில் சேர்த்ததும் பாருங்கள், அது அப்படி பிரிஞ்சு வருது. இந்த தண்ணி மாதிரியாக அது பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். அதை மாதிரியே நம்ம ஃபர்ஸ்ட்டு பட்டரும் சுகரும் சேர்த்து கேரமல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து சென்டரில் பாருங்கள், அது எல்லாமே சேர்ந்து அப்படி உருண்டை பிடிச்சி தனியாகவே வந்துடும். இது எல்லாமே மெல்ட் ஆகி ஒரு பதத்துக்கு வரது வரைக்கும் கண்டினியூஸாக அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே மெல்ட் ஆகி ஒரு லிக்யூட் ஸ்டேஜில் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். திக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் வந்து கிளறிட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடச்சதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அது கூல் ஆகும்போது திக் ஆகிக்கும். பேக்கிங் டைம் முடிஞ்சிருச்சு. கேக் ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஓவர் பேக் பண்ணுறீங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு பேக் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். பேக் ஆகலைன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா டைம் பேக் பண்ணிங்க அப்படின்னா கேக்கோட அந்த பாட்டம் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அது கூடவே அந்த கேக் ஸ்பாஞ்சோட கலரும் வந்து சேஞ்ச் ஆயிரும். அடுத்ததாக கேக்கோட டாப் அப்புறம் சைட்ஸில் பாட்டமில் லைட்டாக இந்த ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிருக்கும்ல, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி கேக்கை 3 பீசஸாக செரேட்டட் நைஃப் வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரலைன்ஸ் வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு. இனி இதை நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது ஹார்டான ஆப்ஜெக்ட் வச்சு இந்த மாதிரியே க்ரஷ் பண்ணிக்குவோங்க. ஸோ க்ரஷ் பண்ணுறது வந்து ரொம்ப பவுட்ரு மாதிரி ஆயிடக்கூடாது. ஓரளவுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக இருக்கணும். நம்ம அந்த கேக் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியாக இருக்கிறது நமக்கு ஃபீல் ஆகணும். அதனால பவுட்ரு ஆயிராமல் க்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் போர்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சிடலாம். அப்புறமா சுகர் சிரப்பை வச்சு ஃபுல்லாகவே நம்ம சோக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது சுகர் சிரப்பு கூட கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. சுகர் சிரப் கம்ப்ளீட்டாக சோக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். கேக் ஃபுல்லாகவே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பேலட் நைஃப் வச்சுட்டு அதை நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கலாம். கேக்குக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் சாஸ் கொடுத்துக்கலாம். இது பாருங்கள், கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரெடி ஆகிருக்கு. கேரமல் சாஸ் கம்ப்ளீட்டாக கூலானதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் கேக்கில் சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா விப்பிங் க்ரீம் வந்து மெல்ட் ஆயிரும். கமெண்ட்ஸில் டவுட் கேட்டிருந்தீங்க, இது கேரமல் சாஸ் வந்து ரொம்ப திக்காயிருது, இது கரெக்டான ஸ்டேஜில் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கேரமல் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது
அந்த லிக்யூட் ஸ்டேஜில் தான் இருக்கும். அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா கூல் ஆகும்போது இந்த ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கும். கேரமல் சாஸை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த ப்ரலைன்ஸை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், அப்படின்னா கேக்கு சாப்பிட கஷ்டமாகவே இருக்கும். ஓரளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்த அந்த கேரமல் சாஸும் ப்ரலைன்ஸும் 1 kg கேக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ப்ரலைன்ஸ் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் வரும். அது வந்து டெக்கரேஷனுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயர் கேக்கு வச்சுட்டு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கேக்குக்கு பண்ண சேம் ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே தேர்ட் லேயர் கேக்கு வச்சுட்டு சுகர் சிரப்பை வச்சு ஃபுல்லாகவே சோக் பண்ணி மட்டும் எடுத்துட்டா போதும். கேக்கோட சைடில் டாப்பில் எல்லாமே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் போர்டை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1/2 an hour செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர்ஸ்காட்ச் கேக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ நான் க்ரீமில் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து எக் எல்லோ எடுத்திருக்கேன். எப்போவுமே க்ரீமில் ஜெல் கலர் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். லிக்விட் ஃபுட் கலர் எடுத்துட்டிங்க அப்படின்னா க்ரீம் ரொம்ப லூஸ் ஆயிரும். ஸோ எல்லோ கலர் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே க்ரீமில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் 1/2 an hour ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோ கலர் மிக்ஸ் பண்ண க்ரீமை பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு இந்த மாதிரியா டேன் டேபிள் ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே கேக்கோட சைடு டாப்பு ஃபுல்லாகவே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பேலட் நைஃப் வச்சுட்டு ஃபஸ்ட்டு டாப்பில் அந்த க்ரீம் அவ்வளோத்தையுமே லெவல் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற க்ரீமை வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ராப்பரை எடுத்து இந்த மாதிரி வெர்டிகலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். நமக்கு நல்லா நீட்டாக அந்த க்ரீம் ஸ்மூத்தாகி கிடைக்கும். கேக்கோட சைட்ஸை நல்லா ஸ்மூத்தன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ராப்பரை எடுத்துகிட்டு அதையும் வெர்டிகலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இப்போ அந்த கேக்கில் இருக்கிற அந்த டிசைன் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த டாப் எட்ஜஸில் இருக்கக்கூடிய க்ரீம் எல்லாத்தையுமே பேலட் நைஃபை ஸ்லோவாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீமை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பேலட் நைஃபை க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்த வாட்டி அந்த நம்ம கேக்கில் பேலட் நைஃபை வைக்கணும். ஸோ லாஸ்ட்டாக அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். 1 mm நாசல் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஃப்ளவரை வரைஞ்சி விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கேரமல் சாஸ் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு சின்ன ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு இந்த கேக்கோட சென்டரில் அப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் ஷேப்புக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம். அது மேலே ஒரு சின்ன ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரியாக லைன் போட்டு விட்டுக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்கரேஷன் கிடைக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான பட்டர்ஸ்காட்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.